அடடா! சாப்பாடு செஞ்சு வச்சு எவ்ளோ நேரம் ஆச்சு. இன்னும் இந்த பிங்கி, பப்ளி யாருமே சாப்பிட வரலையே. ச்சே, இந்த அத்தை வேற எங்க போனாங்கன்னு தெரியல. காலையில எல்லாரும் சாப்பிட்டுட்டா நம்ம அடுத்த வேலைய பார்க்கலாம். எங்க போனாங்க இவங்க எல்லாருமே? பிங்கி, அம்மா, நான் இதோ வந்துட்டேன்மா. என்னையதான் நீங்க தேடிக்கிட்டே இருக்கீங்களா? எனக்கு ரொம்ப பசிக்குதுமா, ப்ளீஸ் சாப்பாடு தரீங்களா? நான் என் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில விளையாண்டுகிட்டு இருந்தேன் தெரியுமா? என்னடா பிங்கி, நீ காலையில சாப்பிடாமலேவா போய் விளையாடுவாங்க? சீக்கிரம் சாப்பிடணும்ல. வா வா, சாப்பிட்டு பார்க்கலாம். அம்மா, நானும் சாப்பிட்டுதான் வந்தேன். வெளியில என் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் ஜாலியா விளையாண்டுட்டு இருந்தேன் தெரியுமா? நாங்க எல்லாரும் பட்டை விட்டு விளையாண்டோம், அதுக்கப்புறமா ஓடி பிடிச்சு விளையாண்டோம். நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேம்மா. எனக்கு நீங்க சாப்பாடு தாங்க, சீக்கிரம் ஃபாஸ்டா தாங்க. அடுத்த செட்டு கேம் விளையாட போகணும், எல்லாரும் வந்துருவாங்க. சரி சரி, ஓகே, சாப்பிடு. இப்போ உனக்கு பிடிச்ச சாப்பாடு தான் நான் பண்ணியிருக்கேன், சரியா? பொங்கல் வச்சு சட்னி வச்சு நீ சாப்பிடணும். என்னது, பொங்கலும் சட்னியுமா? அம்மா, எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுமா பொங்கல்லாம். ப்ளீஸ் அம்மா, எனக்கு பொங்கல் வேண்டாமா. பொங்கல் இல்லாம நல்லா சூப்பரா தாங்க. என்னது, பொங்கல் பிடிக்காதா? யாரு சொன்னது அது பொங்கல் பிடிக்காதுன்னு? பொங்கல் எவ்வளவு சத்தான சாப்பாடு தெரியுமா? திணை அந்த மாதிரியான நம்ம நல்ல சத்தான சாப்பாடு சாப்பிட்டாதான் பாட்டி மாதிரி வயசுலயும் நீ ஸ்ட்ராங்கா இருப்ப. நாங்கெல்லாம் அந்த காலத்துல அப்படிதான் சாப்பிடுவோம். நீ இப்போ இந்த பீஸா பர்கரை சாப்பிடுற. பாட்டி, உங்களோட பொங்கல் எல்லாம் ரொம்ப பழசு பாட்டி. அதுல டேஸ்டே இருக்காது, நல்லாவே நல்லா இருக்காது. எனக்கு வேணாம் பாட்டி அது. எனக்கு நல்ல சூப்பரா மேகில நூடுல்ஸ் போட்டு தாங்க, இல்லாட்டினா பர்கர் பண்ணி தாங்க. அட பிங்கி, அதெல்லாம் சாப்பிடவே கூடாது தெரியுமா? அதெல்லாம் என்ன சத்து இருக்கு? ச்சே, அத சாப்பிட்டினா உனக்கு தெம்பே இருக்காது. கீழே விழுந்தா கைய காலை உடைச்சுக்கிறதுக்கா? அதெல்லாம் சாப்பிடாத. ஒழுங்கா அம்மா தர சாப்பாட சாப்பிடு. சீக்கிரமா ஷைலஜா, நீ போய் அந்த பொங்கல் எடுத்துட்டு வா, நான் இவளுக்கு ஊட்டி விடுறேன். ஓ, இதோ நான் எடுத்துட்டு வரேன் அத்தை, நீங்களே அவளுக்கு ஊட்டி விடுங்க. இங்க பாத்தியா எவ்வளவு சூப்பரா இருக்கு. நல்ல திணையில அழகா கேரட்டு எல்லாம் போட்டு சுட சுட பொங்கலும், தொட்டுக்க நல்ல மணக்க மணக்க தேங்காய் சட்னியும். இங்க வா பாட்டி, நான் உனக்கு ஊட்டி விடுறேன். முதல்ல அதை ஒரு வாயாவது சாப்பிட்டு பாரு. அப்புறமா நீ பொங்கலே தான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்ப தெரியுமா? ரொம்ப வாசமா இருக்கும். ஐயோ பாட்டி, இது நல்லாவே இல்ல. எனக்கு இது வேண்டாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியில கேம் விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. நான் சீக்கிரமா போகணும் பாட்டி. அட பிங்கி, நான் தான் சொல்றேன்ல, நீ இத சாப்பிடலன்னா அப்புறம் உனக்கு எனர்ஜியே இருக்காது தெரியுமா? தெம்பே இருக்காது. அப்போ நானே அந்த பொங்கலை சாப்பிடுறேன். கொண்டாமா. வெளியில போயிட்டு வந்தது எனக்கே டயர்டா இருக்கு. ஆமா அத்தை, நீங்களே இந்த பொங்கலை சாப்பிடுங்க. நான் அவளுக்கு பிடிச்ச மேகியே போட்டு கொடுக்கறேன். இந்தா மேகி, இதை நீயே சாப்பிடு. பாத்தீங்களா பாட்டி, என்னோட மேகி எவ்வளவு வாசனையா இருக்குன்னு. அம்மா, நான் ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட போயிடுவேன். விளையாண்டுட்டு நான் சாயங்காலமா தான் வருவேன். சரியாம்மா? ஓகேவா? என்னை தேடாதீங்க, நான் விளையாட போறேம்மா. பாய்மா. நீங்களும் பத்திரமா இருங்க. நீங்களும் நல்ல பொங்கல் சாப்பிடுங்க. பாய் பாய்மா. பாட்டி, நான் கீழே விழுந்துட்டேன் தெரியுமா? கீழே விழுந்து எனக்கு ரொம்ப ரத்தம் வந்துருச்சு பாட்டி. எவ்வளவு வலிக்குது பாருங்களேன். நீங்க சொன்னீங்கல்ல, நீங்க சொல்ல சொல்ல கேட்காம நான் போனேன். என்னாச்சு பிங்கி? ஏன் இப்படி அழுதுகிட்டே வர? எங்க விழுந்து தொலைச்ச? காட்டு, காலை காட்டு பாப்போம். பாட்டி, இங்க பாருங்க பாட்டி, லைட்டா தான் கீழே விழுந்தேன். அதுக்கே என் கால்ல இவ்வளவு அடிபட்டுருச்சு. ரத்தம், எவ்வளவு ரத்தம் வந்துச்சு தெரியுமா? பாத்தியா, நான் உன்கிட்ட சொன்னேன்ல, சத்தான சாப்பாடு சாப்பிட்டாதான் நம்மளோட நிறைய நேரம் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்க முடியும், எனர்ஜெட்டிக்கா. இல்லாட்டினா இப்படிதான் நம்மளுக்கு சத்தே இருக்காது, ஜீவனே இல்லாம போயிரும். அதனாலதான் உன்னால விளையாடவே முடியாம போயிருக்கு. நீ சாயங்காலம் வரைக்கும் விளையாட போறேன்னு போன, இப்ப என்ன 10 நிமிஷத்துலயே வந்துட்டேன். ஆமா பாட்டி, ஒரு தடவை தான் நான் விளையாண்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப டயர்டா வேற ஆயிட்டேன். இனிமேல் நீங்க சொல்ற மாதிரி நல்ல சத்தான சாப்பாடு தான் சாப்பிடணும்னு நினைக்கிறேன். அப்பதான் என்னால ரொம்ப நேரம் விளையாட முடியும் பாட்டி. இனிமேல் நீங்க சொல்ற மாதிரி நான் நிறைய காய்கறி சாப்பிடுவேன், நிறைய பழங்கள் சாப்பிடுவேன். நீங்க சொல்ற எல்லாமே நான் சாப்பிட போறேன் பாட்டி. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இனிமேல் ரொம்ப சத்தான சாப்பாடா சாப்பிடுங்க.
நிறைய ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிடுங்க. ஆமா ஆமா, மறக்காம பாலும் குடிக்கணும் தெரியுமா? டெய்லி 1 கிளாஸ். நீ பால் குடிச்சாதான் உன்னோட எலும்புலாம் ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்பதான் நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா ஓடவும் முடியும் பிங்கி. எல்லாரும் கேட்டுக்கோங்க, நீங்களும் நல்ல சத்தான சாப்பாடா சாப்பிடுங்க. அப்பதான் ரொம்ப நேரத்துக்கு ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன். பை பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாட்டி, நீங்க காலையில சாப்பிட்டீங்களே அந்த பொங்கல், அது மிச்சம் இருந்துச்சுன்னா எடுத்துட்டு வாங்க. இப்போ நான் அதையே சாப்பிடுறேன் பாட்டி.